ஒரு 2 நாள் நம்ம வந்து ஊரில் இல்லை. ஸோ 2 நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய ஃபார்ம் எந்த லட்சத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பீட்டா கவரை இந்த மாதிரி கிழிச்சு போடாதரா, திரும்ப நம்ம பீட்டா கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட கவர் இருக்காதரா அப்படின்னு சொல்லியுமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பீஸை இந்த மாதிரி கவரை கிழிச்சு போட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டாஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தமாக முழுசாக இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம பீட்டாவை 24 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 24மே ஒவ்வொரு கலர் பாட்டில் வந்து புதுசாக வாங்கியிருப்பான் போல். இந்த மாதிரி ஏதாவது பாட்டில் உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட சொல்லுங்கள். வீட்டில் பீட்டா வளர்க்குறவங்களுக்காண்டி நான் சொல்லலை. சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு யாருக்காவது இந்த டப்பா வேணும்னா சொல்லுங்கள். வீட்டில் நீங்கள் பீட்டா வளர்க்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக கொடுத்து அதை நீங்கள் பத்திரமா வளர்க்கணும். விற்கிறவங்கக்கிட்ட இருந்து எவ்வளையோ கஷ்டத்தை தாண்டி அவங்கக்கிட்ட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு பீட்டாவும் வருது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல இடத்துல அவங்கள வச்சு பார்த்துக்கோங்க. மொத்தமாக 24 பீஸ் இருக்குது. நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ப்ளூ அண்டு எல்லோ கலர் வந்து நம்பர் 1, ப்ளூ வித் ரெட் டெயில் வந்தது வந்து நம்பர் 2. இது வந்து 3வது நம்பர் பீஸு. ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் சொல்லி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். 4ஆம் நம்பரு நார்மல் கலரில் வரும், ப்ளூ வித் ரெட் வருது. 5ஆம் நம்பர் இது வந்து கொஞ்சம் யூனிக்கான கலர், ப்ளூ வித் எல்லோ வர மாதிரி வருது. அதுக்கப்புறம் 6 அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ வித் ரெட்டு, நார்மலான கலர் தான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது 6 பீஸ் இது வரைக்கும் ஆயிருக்குது. 7வது அப்படின்னு பார்க்கும்போது ஃபென்டாஸ்டிக்கான கலர், கோல்டன் கலரு. இதே கலரில் ஃபீமேலுக்கு இது. பேரா எடுத்திங்கன்னா உங்களுக்கு 180 வரும். ஃபுட்டு பிளான்ஸோட ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணித்தரேன். 8ஆம் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஓரளவுக்கு யூனிக்கான கலர் தான், நார்மல் கலர் இல்லாமல் 3 கலரில் வருது, ப்ளூ எல்லோ வித் ப்ளூ அப்படின்னு சொல்லி கலரில் வருது. அதுக்கப்புறம் 9வது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டினரி ப்ளூ கலர் வித் ரெட் ஷேடு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் கலரு. இது வந்து 10ஆம் நம்பரு. ரெட்டில் லைட்டாக ப்ளூ ஷேடு வருது. அதுக்கப்புறம் 11 அப்படின்னு பார்க்கும்போது க்ரீன் கலர் மாதிரி ப்ளூ வித் க்ரீன் ஷேடு 11. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது 12. இது வந்து பக்கா யூனிக்கு. இதில் வந்து சில பல கலர் இருக்குது, ப்ளூவு, ரெட்டு, அதுக்கப்புறம் பச்சை, வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலருமே இது வந்து 13வது நம்பரு. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை முன்னாடியே பார்க்குறவங்க குறிப்பிட்ட நம்பரை சொல்லி கொஞ்சம் ஆர்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 14ஆம் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிமெண்ட் கலரில் டார்க் கத்திரிப்பூ கலரில் மாதிரி வருது. 15 இதுவுமே இதுக்கு உண்டான ஃபீமேலுக்கு இது உங்களுக்கு கொரியரோட 250 ஃபுட்டு பிளான்ஸ் எல்லாமே சேர்த்து கூட ஒரு 250க்கு பண்ணி தரலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது 16வது நம்பரு. அதுக்கப்புறம் 17 பக்கா ஃபுல் ரெட்டு. அதுக்கப்புறம் 18 அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் டெரரான கலர் மாதிரி இருக்குதப்பா, பார்த்து எடுத்துக்கோங்க. 19 பக்கா ஃபுல் எல்லோ கலரு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா 20வது நம்பர். இதெல்லாம் பழைய பாட்டிலுங்க. புது பாட்டிலில் வைக்கும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக தெரியுமோ அதே குவாலிட்டி தான் இருக்கும். பட் பாட்டில் கலர் கம்மி அப்படிங்கிறதுனால ஃபிஷ்ஷோட குவாலிட்டி அவ்வளோக்கு தெரியல. கலர் பாருங்கள், குவாலிட்டி வந்து கலர் நல்லாயிருக்கும். 21 அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ வித்து ரெட்டு, க்ரீன் ஷேடு வந்து கலந்து வருது. 22வது நம்பர் பாருங்கள், நல்ல கலரில் நல்ல பேட்டர்னில் இருக்குது. 23 அப்படின்னு பார்க்கும்போது 22 எந்த அளவுக்கோ அதே போல் தான் 23. 24 அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஃபுல் ரெட் மாதிரி வருது. மொத்தமாக 24 பீஸ் இருக்குது. இதில் ஒரு 10 பீஸ்க்கு நான் ஆல்ரெடி அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க நேரில் வந்து பார்க்கும்போது எந்த பத்தை எடுக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது கலர் வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் மூன் பீட்டாவிலையுமே கிட்டத்தட்ட ஒரு 24 பீஸ் இருக்குது. ஃபுல் மூன் ஃபீமேல் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமுராய் பீட்டா மாதிரி வருது ஒரு 2 ஃபீமேலு. மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க டார்க் கலரில் ஒரு பேய் கலரில் ஒரு மேல் பார்த்தீங்களா. அதுக்கு உண்டான ஃபீமேல்ஸுமே கீழே இருக்குது. மேலே டார்க்கான கருப்பு கத்திரிப்பு கலரில் பார்த்த மேலுக்கு இந்த ஃபீமேலு. இதுவுமே அதே போல் தான். நிறைய இருக்குது, ஒயிட் கலருக்கு இருக்குது, கோல்டன் கலருக்கு இருக்குது. அதுக்கப்புறம்னு பார்க்கும்போது இதுவுமே அதே மாதிரி அந்த கருப்பு கலர் மாதிரியான ஒரு பீட்டா தான். ரெட்டு, இதுவுமே பிளாக்கு. நிறைய பேட்டர்னில் இருக்குது. மொத்தமாக ஒரு 12 பீஸ் தான் போட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. இதே பேட்டர்னில் மேலே பார்த்துருந்தீங்கன்னா சேம் பீஸே கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அமுச்சு விடுங்க. நான் உங்களுக்கு தேவையானதை நீட்டாக கொரியர் பண்ணி தரேன். கொரியர் டேட் மட்டும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. நிறைய பண்டிகைகளாக வர்றதுனால எதுவும் பண்ண முடியல. ஆஃப் மூன் ஃபீமேல் வந்து பக்கா லோடடில் ப்ரீட் பண்ணுற சைஸ்லேயே ஃபீமேல்ஸ் வந்துருக்குது. பேர் 100 ரூபா தான் வரும். வெளியே தான் ஒரு 2-3 சின்ன பசங்க வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஷ்ஷு வாங்கணுமோ, எவ்வளோடா கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20 ருபீஸ் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. 20 ரூபாய்க்கு மீன் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன மீன் தர்றது அப்படின்றத பார்த்தலாம். நல்லா பக்காவான எல்லோ ஸ்னேக் ஸ்கின் மேலு. அதுக்கு உண்டான அதே பேட்டர்னில் ஃபீமேல் டெய்ல் அதே எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸை கொடுத்தனா ஃபுட்டு இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் டிசம்பர் 25 இங்கேருந்து போகும்போது நம்மக்கிட்ட இருந்த மொய்னாஸ் எல்லாத்தையுமே செகண்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கருப்பு டப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் பிரித்து ஒரு 5 டப்பில் தனியாக பிரித்து போட்டு போனேன். எத்தனை ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 டப்பில் பக்கா ரிசல்ட்டு. இதில் வந்து கொஞ்சமாக கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 டப்பில் சுத்தமாகவே இல்லை. செவுத்து ஓரத்தில் வச்சுருந்த, அதாவது வெயிலே படாத 2 டப்பில் நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த டப்பும் இதுக்கு முன்னாடி பார்த்த டப்பும் நல்ல ரிசல்ட் இருக்குது.
அதுக்கப்புறம் வச்ச 2 டப்பில் ஒன்றுமே ரிசல்ட் இல்லை. தனியாக வச்சுருக்கிற ஒரே ஒரு டப்பில் மட்டும் கொஞ்சோண்டு ரிசல்ட் வந்துருக்குது. மேக்ஸிமம் சேல்ஸுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ மொய்னா இருக்கா தேவை அப்படின்னா சொல்லுங்கள், ஒரு 50 ரூபாய்க்கு தரலாம் அதிகபட்சம், இல்லாட்டி ஒரு 30 ரூபாய்க்கு கூட மொய்னா தரலாம். அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன ஆஃப் மூன் மேலுக்கு ஏற்ற ஃபீமேல்ஸு. ஸோ ஃபீமேல்ஸோட சைஸை நான் பார்க்காத வரைக்கும், ஸோ இப்போ தான் நான் ஃபீமேலோட சைஸையே பார்க்குறேன். வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாமே பக்கா லோடட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேளை நீங்கள் 60 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உண்மையில நான் மனோல்ச்சர் ஆகிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஃபீமேல்ஸுடைய சைஸ் நான் ஃபுல் மூன் ஃபீமேல்னு நினச்சிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஜெயின் சைஸில் ஃபீமேல் வந்துருக்குது. மேலுமே பக்கா ப்ரீடிங் சைஸ் தான். பேர் வந்து 100 ரூபா தான் வரும். ஸோ இந்த அளவுக்கு சைஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் ஒரு 50 இல்லாட்டி ஒரு 100 ஃபீமேல் கூட ஆர்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே பெரிய பெரிய ஃபீமேல்ஸு. 60 ரூபா அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் ஆஃபர்லாம் போட்டிருந்தேன். ஸோ இது வரைக்கும் யாருமே புக் பண்ணல. அது வந்து இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு பேர் 100 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா 800 ரூபா அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அதே போல் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3600 வாட்ச் ஹவர்ஸ்லேயே கிட்டத்தட்ட 2 மாதமாக நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 400 வாட்ச் ஹவர்ஸ்னால் ஒரு 5 வீடியோ 6 வீடியோ நான் அப்லோட் பண்ணாவே எனக்கு அந்த இது கிடச்சிரும். ஃபிஷ்ஷெல்லாம் காணாமல் போய் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிட்டேன். ஒரு மாதிரி வெளியே வந்தாச்சு. நேற்று ஒரு வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு 50 ஹவர்ஸ் வந்துருக்குது. கிட்டத்தட்ட 3650. ஸோ இதுக்கு ஒரு 60-70 வரும்னு ஒரு நம்பிக்கை. இன்னும் ஒரு 2-3 வீடியோ போட்டோன்னா நம்மளோட சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடும். யூடியூப்லேருந்து நமக்கு வருமானமும் வர ஆரம்பிக்கும். ஒரு வேளை வீடியோவை பார்க்க முடியாட்டியும் ஏதாவது அப்படியே ப்ளே பண்ணி வச்சுட்டு சாப்பிட போயிட்டாவது நீங்கள் பாருங்கள். ஸோ குட்டி பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய சைஸு. ஸோ ஒவ்வொரு நாளும் இவ்வளவு குட்டிங்களை எடுத்து என்னால் போட முடியல. ஸோ ஆஃப் பிளாக் வந்து பேர் 40 ரூபா 45 ரூபா வரும். 10 பேர் எடுத்திங்கன்னா 350 ரூபா வரும். தனியாக பேர் எடுத்திங்கன்னா 40 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 10 பேர் எடுத்திங்கன்னா 350. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது வேல்டெயில் ஜிப்ரா உங்களுக்கு பேர் 40 ரூபா வரும். ஸோ இவங்க எந்த அளவுக்கு குட்டி போடுறாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேருங்க. ஸோ இப்போ இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 15-20 குட்டி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு செட்டப்லேயும் ஸோ இந்த மாதிரியான ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கார்னரில் வந்துடுவாங்க. தண்ணிக்கு ஒரு அந்த லெவலுக்கு தான் இருக்கும். இந்த பெரிய ஃபிஷ்ஷுங்கெல்லாம் அதுக்கு மேலே ஏறுறதில்ல மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இங்கேருந்து இந்த டப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதில் போட்ட எல்லா குட்டிங்களும் அந்த மாதிரி எடுத்து போட்டது தான். ப்ரீட் பண்ணி குட்டி எடுத்து குட்டியை வளர்த்து விற்க தெரிஞ்சால் நான் ஏன்டா மிக்சடு கபியை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஸோ இவங்களாம் வளருவாங்களா வளர மாட்டாங்களா கூட எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட இதிலே ஒரு 100 குட்டிங்க மிச்சமாகவே இருக்கும். 100லேருந்து 150 குட்டிங்க இருக்கும் ஒரு பால் ட்ரே. ஸோ இவங்க எப்படி வளருவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு எங்கிட்ட தனியாக ஃபுட்டு இல்லை. மேபி ஃப்யூச்சரில் மொய்னா நிறைய கல்ச்சர் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு தரலாம். பட் அந்தளவுக்கு எனக்கு வசதி இருக்குமா அப்படின்னு தெரியல. மிக்சடு கப்பீஸ்க்கெல்லாம் மொய்னா ஃபீட் பண்ண முடியுமா போயிட்டு. ஸோ இதெல்லாமே இம்போர்ட்டட் குட்டிங்க தான். இதுக்கே என்னால் மொய்னா ஃபீட் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு தான் நம்மளுடைய இது இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கொடுத்து ஸோ அதில் தான் மொய்னா கல்ச்சர் பண்ணி குட்டிங்களெல்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு நிலமை வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துச்சுன்னா பரவாயில்ல, பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலி. ஸோ இதுலேயும் பாருங்கள் குட்டி பாருங்கள். இதில் தனியாக ஸ்பெசிஃபிக்காக எடுத்தால் நிறைய வருமா என்னன்னு தெரியல. ஸோ சும்மா அந்த நெட்டை மட்டும் போட்டு வாரும்போது எல்லா கலர்லேயும் குட்டி இருக்குது. பிளாக்கு, ஒயிட்டு, அந்த சிமெண்ட்டு செங்கல் கலரு, ஜல்லி கலருன்னு சொல்லிட்டு எல்லா கலர்லேயும் குட்டிங்க. அவங்களையாவது கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு டப்பு இருந்துச்சு. ஸோ இவங்களெல்லாம் விடுறதுக்கு டப்பு கூட கிடையாது என்கிட்ட. பார்க்கலாம் இருங்க, உள்ளே இருக்கிறது என்ன கப்பி என்ன மாலி அப்படிங்கிறத பார்க்கணும். சைஸ் என்ன வந்திருக்குது, இது ஃபீடிங் மாலியா இல்லை நார்மல் மாலியான்னு பார்க்கணும். தெரியல எனக்கும். சைஸெல்லாம் நல்ல பெரிய பெரிய சைஸு. மாலி 5 பேர் 100 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இன்றைக்கி ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே மாலி வந்து உங்களுக்கு 6 பேர் 100 ரூபா வரும். சைஸோட குவாலிட்டி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பெரிய சைஸு, குவாலிட்டியும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபீடிங் மாலி வேணும்னாலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ 2த்தையும் இதில் தான் விட்டு வச்சுருக்கிறான்னு நினைக்கிறேன். அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து தரலாம். குட்டிங்க பாருங்கள் எங்கள் ஏறி உக்காந்துட்டு இருக்குது. ஃபீடிங் மாலி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 16 பீஸ் வந்து 100 ரூபாய்க்கு வரும். ப்ரீடிங் சைஸ் எடுத்திங்கன்னா ஸோ இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் 6 பேர் 100 ரூபா. கொரியர் காஸ்ட்டு ஒரு 70 ரூபா அந்த மாதிரி வரும். ஏன்னா பெரிய பேக்கிங்கில் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கப்பீஸில் ஸோ 4-5 வெரைட்டி. முன்னாடி பார்த்த ஆஃப் பிளாக்கும் சரி, இதில் இருக்கிற எல்லாமே மொசைக் வெரைட்டி தான். இந்த ஃபாக்ஸ் டைலை வாங்கி இதில் போட்டதுலேருந்து தண்ணி ஃபுல்லாக பச்சை கலரில் ஆகி ஃபிஷ்ஷோட குவாலிட்டி எல்லாம் தாறுமாறாக ஏறி போச்சு. ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு கலரில் யூனிக்கான கலர். ஸோ எல்லாமே மொசைக் வெரைட்டி. மேல் வந்து உங்களுக்கு அந்த ரெட்டு டெய்ல் வரும். ஃபீமேலுக்கு அதே போல் அந்த ஒயிட் கலர் டெய்ல் வந்த பக்கா மொசைக் வெரைட்டி வரும். இதில் ஒவ்வொன்றுத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இயரே வருது. ஒவ்வொன்றுத்துக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ எங்கே நான் பார்த்தேன்னா கூப்பிட்றேன், காட்டுறேன். ஸோ டம்போயர் வெரைட்டி கூட இதில் நிறைய வருது. நிறைய
ஜெயின் சைஸ் கப்பிங் இருக்குது. பேர் வந்து 50 ரூபா வரும். ஸோ ப்ரீட் பண்ணுறவங்க ஸோ பார்த்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டம்போயர் வெரைட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான இதில் நிறைய இருக்கும். ஜெயின் சைஸ் கப்பீஸ் ஸோ நிறைய இருக்குது. யாருக்காவது ப்ரீடிங்க்கு தேவை அப்படின்னா பேர் 50 ரூபான்னு சொல்லி நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா அது இனிஷியலாகவே குட்டி போடும் போதே அது ஒரு 50 குட்டி 60 குட்டி வரைக்கும் கூட போடும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய சைஸ் ஃபீமேல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே போல் ரொம்ப பெரிய சைஸ்லாம் கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் செத்து போயிடும் சீக்கிரம். வயசான இது அந்த அளவுக்குலாம் இல்லாமல் நல்லா எங்குலேயே கொஞ்சம் நல்ல சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக வர ஃபீமேல்ஸை எடுத்து தரேன். ஸோ நான் எங்கேயாவது பிடிச்சி காட்டுறேன். இது வந்து ஃபீடிங் கப்பி 20 பீஸ் 100 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. இது வரைக்கும் கொடுக்கல, ரொம்ப நாள் எடுக்காமல் இருந்தோம். ஸோ இப்போ தான் எடுத்துருக்குறோம். கலர் பேட்டர்னுமே நிறைய நல்லா வந்திருக்குது. அந்த என்னென்ன வெரைட்டி வருது அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி பார்த்தா பிளாட்டினம் டெயில் வருதுங்களா, அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த எல்லோ ஸ்னேக் ஸ்கின் குட்டிங்கெல்லாம் இருக்குது. அதே போல் எம்ராய்டு வெரைட்டியில் ஸோ இன்னும் ஒரு 4-5 வெரைட்டியில் மொத்தமாக அங்கங்கே மிக்சடில் நிறைய வருது. 20 பீஸ் 100 ரூபா வரும். ஸோ யாருக்காவது தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் டெக்ஸிடோவில் டெயில் வந்து அந்த ரெயின்போ டெயில் மாதிரி வருது. பக்கா ஒயிட் டெக்ஸிடோ கிடையாது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பேர் வந்து உங்களுக்கு 45 ரூபா வரும். ஃபீமேல் சைஸை பாருங்கள், எல்லாமே ஜெயின் சைஸு. நான் இதில் ஜெயின் சைஸுன்னு சொல்லி தனியாக கொடுக்குறதா இல்லை இருக்கிறதே அப்படியே எடுத்து கொடுக்குறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஃபாக்ஸ் டெயில் போட்டு எல்லாம் கலர் நல்லா திரும்பிருச்சு. நார்மலாக டல் அடிக்கிற மாதிரி இருக்கும், இப்போ அப்படி இல்லாமல் கொஞ்சம் கலர்லாம் திரும்பி நல்லா வந்திருக்குது. அந்த டெய்லெல்லாம் பாருங்கள், அந்த ரெயின்போ டெயில் மாதிரி அந்த இந்தியா ஃப்ளாக் மாதிரி வருது கலரு, டெய்லோட கலரு. இருங்க ஃபீமேலுடைய சைஸு அது எப்படி இருக்குதுன்றத காட்டுறேன். நார்மலாக ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் உங்களுக்கு பக்கா ப்ரீடிங் சைஸில் வரும். அழகாக ஒரு மேலே தனியாக வாங்கி ஒரு பெரிய செட்டப் கொடுத்து ப்ரீட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ நீங்களே என்கிட்ட மாதம் ஃபிஷ்ஷை விற்கிற மாதிரியான ஒரு நல்ல பேர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் 40 ரூபா 45 ரூபா தான் வரும். ஒரு 10 பேரை எடுத்தீங்க சேல்ஸுக்கே தேவை அப்படின்னா கூட 300 ரூபா 350 ரூபா அப்படின்ற ரேஷியோவில் கூட நம்மளால் கொடுக்க முடியும். யாராவது இனிஷியலாக ஃபிஷ்ஷு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல ரேட்லேயே எடுத்து தரேன். இல்லை எனக்கு ஹோல்சேல் தான் வேணும் 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா கூட நான் உங்களுக்கு சென்னையிலேருந்து எடுத்து தரேன். அதுக்கப்புறம் இந்த பிளாட்டினம் கொய் டம்போயர் ஃபீமேல் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி ஆர்டர் எடுத்தேன். பார்த்தா இதில் 2 ஃபீமேல் தாங்க. இது எல்லாமே அடி வாங்கிச்சு போல். தண்ணியே மாற்றாமல் அதுங்களுக்கு ஃபுட்டும் போடாமல் இந்த பக்கமும் வந்து பார்க்காம இருந்தால் என்ன தான் ஆகும்னு எனக்கு ஒன்றும் புரியல. பார்த்தோம்னா 2 ஃபீமேல் தான் இருக்குது. பிளாட்டினம் நார்மல் மேல் ஒரு 3 மேல் இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ முன்னாடி பார்த்த 3-4 வெரைட்டிக்கு அப்புறம் இது வந்து 5வது வெரைட்டி. ஸோ கிறிஸ்மஸ் காம்போ ஒரு 5 பேர் சொன்னாங்களா, ஸோ இது அந்த 5வது பேர். இதில் பக்கா பிளாட்டினம் கலர் உங்களுக்கே தெரியும். ஸோ இதை நான் சொல்லணும் அப்படின்லாம் இல்லை, கலர் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ மேலுடைய அந்த டெயில் கலருக்கு ஏற்ற மாதிரியான ஃபீமேல்ஸ் இதில் நிறைய இருக்குது. ஸோ அதே ஃபீமேல்ஸை நான் பெருக்கி எடுத்து தரேன். ப்ரீடிங்க்கு தேவையான எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் ஃபீமேல் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கப்பீஸ் எல்லாம் பெண்டாக வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸ் ஃபீமேல்ஸ் எல்லாம் தராமல் ஒரு 50-60 குட்டி போடுற மாதிரியான கொஞ்சம் நல்ல உடம்பு பெருசாக இருக்கிற கப்பீஸே நான் பிடிச்சி தரேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கௌராமி ஒருத்தர் 60 பீஸுக்கு அமௌண்ட் பே பண்ணார். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காசை வாங்கி சென்னையிலேருந்து ஆர்டர் போட்டு வீட்டுக்கு போனேன். அந்த ஃபிஷ்ஷை இன்னி வரைக்கும் அந்த கஸ்டமரும் வந்து வாங்கலை. ஸோ என் தம்பியும் ஃபோன் பண்ணி கொடுக்கல. முன்னாடியே பீட்டாவில் ஒரு 10 பீஸ் வாங்க வருவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ சேம் கஸ்டமர் தான், அவருக்கு தான் இந்த 60 பீஸு கௌராமி ப்ளஸ்ஸு அந்த பீட்டாஸ் ஒரு 10 மேல் பீட்டா கொடுக்கணும். ஸோ இப்போ தான் கால் பண்ணி சொன்னேன், சாயந்தரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பார்க்குறேன் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. ப்ரீட் பண்ண தெரிஞ்சால் பரவாயில்ல. ஸோ நிறைய லோடட் இருக்குது கௌராமிலேயே, நல்ல லோடட் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஃபீமேலுன்னு நினைக்கிறேன். அந்த கட்டுக்கட்டாக வருது. மேலுக்கு அந்த மாதிரி எந்த பேட்டர்ன்ஸுமே இல்லை, ப்ளெயினாக இருக்குது பார்த்தீங்களா மேலு. ஸோ ஃபீமேல் பாருங்கள் லோடடாக இருக்கிறது அந்த டைகரு பேட்டர்னில் வருது, க்ரீன் வித் பிளாக் கலரில். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா மூன் டெயில் டம்போயர் மாலி. ஸோ கொஞ்சம் நல்ல சைஸ் எல்லாம் பிக்கப் ஆகிட்டாங்க. அதுவுமே இந்த க்ரீன் வாட்டர் கண்டிஷனுக்கு அதுக்கும் நல்ல க்ரோத் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு ஒரு 4-5 பீஸ் ஒரு 10 பீஸ்க்குள்ளே தான் இருக்கும். மூன் டெயில் டம்போயர் மாலி தான் அதில் அதிகம். கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டாக் போடலாம். இதில் இருக்கிறது ஃபஸ்ட்டு காலி ஆகட்டும், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம ஸ்டாக் போட்டுக்கலாம். நார்மலாக 5 பீஸ் 100 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தது. இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 100 ரூபாய்க்கு 3 மேல் 3 ஃபீமேல், இல்லாட்டி மொத்தமாக ஒரு 6 பீஸ் 100 ரூபாய்க்கு வரும். கலர் வந்து பிளாக்கில் நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ் வந்துருச்சு. எல்லோ கலர் மட்டும் கொஞ்சம் அந்த அளவுக்கு சைஸ் வரல. 6 பீஸ் 100 ரூபா வரும். கோல்டு அது விற்கிற நிலமையில் இல்லை இப்போதைக்கு. 8 பீஸ் 100 ரூபா வரும். ஸோ மொத்தமாக ஒரு 100 ரூபாய்க்கு வேணும்னா இருக்கிற 8 பீஸ் கூட பெருக்கி கொடுக்கலாம். ஹைட்ரெல்லாம் ஃபுல்லாமே அழுகி போச்சு. திருப்பணம் எல்லாத்தையும் கொட்டிட்டு வேறு தான் எடுக்கணும். வாட்டர் கேபேஜெலாம் கொஞ்சம் க்ரோத் நல்லாவே இருக்குது. ஃபாக்ஸ் டெயில் என்னத்துக்கு வாங்கி அது ஏதாவது ஃபிஷ்ஷே இல்லாத ஒரு டப்பில் போட்டு தனியாக வச்சோம் அப்படின்னா அது ஒரு ஃபாக்ஸ் டெயிலும் ஒரு அழகாக அது தனியாக இருக்கும்.
இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுற டப்பில் போட்டு உள்ளே என்ன மீனுக்குதுன்னு கூட தெரியாமல் விட்டவனுக்கு தெரியும். நம்ம மொத்தமாக போட்டு நெட்டு போட்டு பிடிச்சி இப்போ வரைக்கும் அதில் என்ன ஃபிஷ்ஷுக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் என்னத்தை சொல்கிறது உங்ககிட்ட, பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். லாஸ்ட்டாக நான் போகும்போது கொய்யை விட்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் இதில் ஏதோ மாலி புதுசாக வந்துருக்குது. பிளாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பிளாட்டி இதில் தான் இருந்துச்சு. இதில் என்னென்ன போட்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா பலூன் மாலி, நார்மல் மாலி, பிளாட்டி, ஆல்ரெடி விட்ட கொய்யுங்க, இந்த மூன்டைலுன்ற பாருங்கள் பாண்டா மாலி. ஸோ அதெல்லாம் 1-2 கண்ணுக்கு தெரியுது. ரேட்டு சொல்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளாட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 7 பீஸ் 100 ரூபா வரும். மாலி சொன்ன மாதிரி 5 பேர் 100 ரூபான்றது இப்போ 6 பேர் 100 ரூபாய்க்கு தரேன். அதே போல் ஃபீடிங் மாலி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 20 பீஸ் 100 ரூபா வரும். முன்னாடி 16 தான் சொன்னேன். ஸோ அதை வந்து 20 கூட மாற்றிக்கோங்க. ஒரு 500,000 பேர் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோவோட என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பாய்.